செழியனோட வீக்னஸ் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுற கோபி பாக்கியாவுக்கு அடுத்தடுத்து வர இருக்கிற பிரச்சனைகள். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாக்கியா நினச்சபடியே ஹோட்டலில் தன்னுடைய மாமனாரோட ஃபோட்டோவை வச்சு மௌன அஞ்சலி செலுத்தி ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கோபி தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அப்பா தான். எனக்கு அவர் ஒரு சிறந்த அப்பாவாக இருந்ததே இல்லை. ஆனால் நான் என்னுடைய பசங்களுக்கு ஒரு சிறந்த அப்பாவாக எல்லா கடமைகளையுமே சரிவர செஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஒரு சிறந்த அப்பாவாக அந்த இடத்துல பேசினார். இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான பாக்கியா, நீங்கள் எல்லாம் ஒரு சிறந்த அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கோபிக்கு பதிலடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எழில், அமிர்தா என்ற நிலா பாப்பா பாக்கியா கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தோட தனியாக வீடு பார்த்துட்டோம், நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு பால் காய்ச்சுற விஷயமா அமிர்தாவோட அம்மா ஒரு சில பொருட்களை வாங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளாரவே பாக்கியா செல்வியோட எல்லா பொருட்களையுமே வாங்கிக்கிட்டு வந்து எழிலோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக பாக்கியா கிட்ட அமிர்தாவோட அம்மா, நீங்கள் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்து எழில தனியாக அனுப்பிட்டீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா, அந்த வீட்டில் எழில் இருந்தால் லட்சியத்தில் அவனால் வெற்றி பெற முடியாது, தொடர்ந்து எதனா பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் அவன் தனியாக இருந்தால் தான் அவனால் வெற்றி பெற முடியும், கூடிய சீக்கிரத்திலேயே எழில் வெற்றி பெற்று ஜெயிச்சு அந்த ஜெயித்த கையோட அவன் வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாக்கியா பார்த்தீங்கன்னா அமிர்தாவோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இதை வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த எழில் ஆனந்தத்தில் கண்ணீர் வடித்து அம்மாக்காகவே நம்ம லட்சியத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரியா உறுதியோடு இருக்கிறாரு. இதை தொடர்ந்து செழியன் ஆஃபீஸ் விஷயமா டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே ஜெனி வந்ததும் செழியன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே என்னாச்சு செழியா அப்படிங்கிற மாதிரி, ஏன் டென்ஷனாக இருக்க, நான் வந்ததும் பேச்சை நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்குறாங்க. அதுக்கு செழியன், ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, திடீர்னு வேலை பார்க்குறவங்கள தூக்கிடுறாங்க, இதனால் எனக்கு பயமாக இருக்குது, எங்கே என்னோட வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டென்ஷனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி செழியன் சொல்கிறாரு. அதுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக ஜெனி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ எப்போதும் போல் உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே இந்த விஷயத்த செழியன் கோபிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போது கோபி பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கிற பட்சத்தில் செழியன் வேலை பார்க்குறதுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதும் இதை வச்சே கேம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போது ஜெனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உனக்கு வேலையும் போயிடுச்சு அப்படின்னா உன்னோட குடும்பத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதனால் உன்னோட தேவைகளை பார்த்து உனக்கு பாதுகாப்பாக உனக்கு தேவையான பணத்தை எல்லாமே நீ சேர்த்து வை அப்படிங்கிற மாதிரியா பல கெட்டதுகளை எல்லாமே சொல்லி செழியனோட மனசை கோபி மாற்றுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால் செழியனும் ஒருவேளை கோபியோட பேச்சை கேட்டால் வீட்டுக்கு பணம் கொடுக்குறதும் இந்த மாதிரியான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்கிறதையுமே அவர் நிப்பாட்டிடுவார். ஸோ அதுக்குமே சான்சஸ் இருக்குது. இப்படியே தொடர்ந்து பாக்கியாவுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொடுத்து நிம்மதி இல்லாமல் தவிக்க விடவும் போகிறாரு கோபி. ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த எபிசோட்ஸ் எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்குது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.